ஹலோ கைஸ், நான் உங்கள் காட்டில் ரஜிதா பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்பாக்களை 100% அப்டேட் பண்ண எபிசோட் நம்ம எடிட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுவாங்க, லைக் போட்டு பாருங்கள். அப்படின்னா அந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், எனக்கும் அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோட பாஸ்ட் வீடியோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க போய் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படின்னா அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் புரியும். சரி வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், லாஸ்ட் சாப்டரில் பார்த்தா ஜாம்பிங்கெல்லாம் பற்றி கத்திக்கிட்டு சுவரை பார்த்தீங்கன்னா விரிசலோட அளவுக்கு அடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் எதுவுமே நடக்காத மாதிரி ஃபுட்டெல்லாம் சமன் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்திருப்போம். அதை பார்த்தா நம்ம டாக்டருக்காகவும் எங்களுக்கும் ஃபுட் கிடைக்குமா கேட்டிருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் உங்களுக்கு தானே கொடுத்துட்டா போச்சு அப்படிங்கிற மணிக்கு நம்ம வலையில் விழுந்துட்டடா அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த சாப்டரில் பார்க்கலாம். சாப்டர் 25 ஸ்டார்டிங்கில் பார்த்தா ஹீரோவும் அவனுங்க கிட்ட இந்த லிஸ்ட்டில் இருக்க ஐட்டம்லாம் நீங்கள் எனக்கு நாளைக்கு மார்னிங் 6 கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேலைக்கும் அதுக்கேற்ற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த ரிப்பேர்மெண்ட் இருந்துட்டு சரி கண்டிப்பாக நான் உங்களுக்காக நான் எல்லா டூலும் இங்கே தான் வச்சுருக்கேன், தேவையான டூலெல்லாம் எடுத்து உங்களுக்காக பேக் பண்ணி வச்சுறேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல அப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இந்தாங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில் கார்டை கொடுக்குறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் குட் லக், தூங்காமல் நல்லா நைட்டு வேலை பாருங்கள், எனக்காக வேலை பார்த்தீங்கன்னா மார்னிங் பொருளை கொடுத்துட்டு சாப்பாடை கையில் வாங்கிட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்ல அப்போ அவனுங்களும் பார்த்துக்கிட்டீங்கன்னா இவன் வெளியே போகிறத பார்த்துட்டு அது ஜாம்பிஸ் இருக்க இடம் வச்சு அது டேஞ்சரஸான இடம் தானே அப்படிங்கிற மாதிரி அவனுங்களும் பார்க்குறாங்க. அப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு ஒரு பேரியர் மாதிரி போட்டுட்டு அதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தில் இருக்க ஐட்டம் பார்த்தீங்கன்னா அவன் பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா லெவல் 6 போக 22 EXP தான் தேவைப்படுது. அதோட பார்த்தீங்கன்னா இந்த 100 ஜாம்பிஸ் கொள்கிற மிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே சீக்கிரம் முடிக்க சொல்லி ஹீரோக்கு சொல்லுது. அதில் பார்த்தீங்கன்னா 45 ஜாம்பிஸை ஹீரோ கொண்டுட்டான் ஆல்ரெடி. இன்னும் 24 ஹவர்ஸுக்குள்ளே இந்த மிஷினை பார்த்தீங்கன்னா முடிச்சாகணும். அப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா டைமை பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கட்டும், இன்னும் ஒரு 6 மணி நேரம் நம்ம தூங்கினா அதுக்கப்புறம் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்க அதுக்கப்புறம் பிராபை இருக்குது பார்த்தீங்களா, அது மூலமாக அவனை பாதுகாக்கிறக்காண்டி ஒரு பேரியர் மாதிரி ஒரு பக்கத்தில் வச்சிடறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஹீரோ வரான், இப்படியே எல்லாத்தையும் எழுந்து தனித்தனியாக ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பான் இல்லையா, அப்போ டாக்டருக்கும் நர்ஸுக்காகவும் மருந்து தட சொல்லி ஒரு வேலையை கொடுத்துருப்பான். இப்போ ஹீரோவும் உள்ளே வர அவனை பார்த்துட்டு மற்றவங்க எல்லாருமே அப்படியே ஷாக்காகிருப்பாங்க. எல்லோரும் நல்லா வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நர்ஸக்காவுக்கு பார்த்தீங்கன்னா வாயில் நுரத்தில் இருக்கும், தூக்கம் தண்ணி சாப்பாடு எதுவுமே இல்லாமல் அவங்களும் பார்த்தீங்கன்னா நுரத்தில் இருக்க ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நேற்று அவங்கக்கிட்ட ஸ்கில் கார்டை கொடுத்துருப்பான் இல்லையா, அதெல்லாம் இப்போ வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு இந்த ஒரு கார்டு ஒரு நாளைக்கு தேவையான எல்லா சாப்பாடும் தந்துடும், அதனால் எதுக்கும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு அவனும் சொல்லி கொடுக்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ சொல்லியிருப்பாங்க. டாக்டருக்காகவும் அதை பார்த்துட்டு நான் என்னவும் நினச்சேன், இவன் எப்படிப்பட்டவனு நினச்சேன், இவன் எங்களெல்லாம் வேலை வாங்கிட்டு அவன் கொண்டுருவான்னு நினச்சேன், ஆனால் கடைசியில் பார்த்தா பொருளை கொடுத்துட்டு நல்ல மனுஷன் மாதிரி போகிறானே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பார்ப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி அவனோட ப்ராமிஸ் அவன் கீப்பப் பண்ணுவான் நான் நினைக்கிறது கூட பார்க்கல, நான் நினச்ச மாதிரி இவரோடான பர்சன் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் நினைக்க அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டதை நான் கொடுத்துட்டேன், அதுமாதிரி நான் கேட்டதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களப்ப அப்போ அந்த டாக்டர் வந்துட்டு சரி இந்த கார்டை நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்க அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஐயோ நான் மறந்தே போயிட்டேன், பாஸ் லைஃப்பில் நியூ கைடு யூஸ் பண்ணி நான் அதுலேருந்துட்டு இன்வென்ட்ரி யூஸ் பண்ணுறதுக்கு 3 நாள் ஆகிப்போச்சு, இவங்களுக்கு எப்படி கற்று தர போகிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா இதை எப்படி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளுக்கும் கற்று தந்திருப்பான். அப்போ அவளும் பார்த்தீங்கன்னா நீ பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிற மாதிரி அவளும் பார்க்க ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நீ முன்னாடி பண்ண எல்லா உதவிக்கும் இது ஒரு கைமாறு மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி அவனும் நினச்சிருப்பான். நினச்சதுன்னா பார்த்தீங்கன்னா சாப்டர் 25 முடியுது. சாப்டர் 26 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அவங்களுக்கு ஃபுட் சமான் பண்ணி கொடுக்க அதுக்கு அவளும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் தேங்க்யூன்னு சொல்லியிருப்பான். மற்றவங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்கில் கார்டை யூஸ் பண்ணி ஃபுட்டை சமன் பண்ணி கல்யாண சமையல் சாதம் சாப்பாடும் பிரமாதம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பூந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சிருப்பான். குடிச்சிட்டு அங்கே சாங்கி சுவிக்கு நான் திரும்ப உதவி பண்ணுற மாதிரி காட்டிக்கணும், அப்படின்னா தான் அவள் எனக்கு ஃபியூச்சரில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நினச்சிருப்பான். இன்றைக்கி மதியம் 12 மணிக்கு இங்கேருந்து எல்லாரும் கிளம்பிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்கேருந்து போக அப்போ அந்த டாக்டருக்காகவும் நெருங்கி வர ஹீரோவும் பார்த்தீங்கன்னா டைமிங் மிஸ் பண்ணாமல் தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போ அவளும் வந்துட்டு நீ வெளியே போகாத, அங்கே நிறைய ஜாம்பிஸ் இருக்குது, அது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது, ப்ளீஸ் போகாது அப்படின்னு சொல்லியிருப்பான். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவட்ட முதல்ல உன்னை பற்றி கவலைப்படு அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போ அவளும் இருந்துட்டு நீ கிளம்பி போகலாம் போறியா அப்படிங்கிற மாதிரி பார்க்க அவனும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருப்பான். வெளியே வந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஊரே துணி இருக்குது, பாச பிணிப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜாம்பி அப்படியே குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. அங்கே ஒரு படையே இருந்து ஜாம்பி படைய. அப்போ அதுலேருந்துட்டு ஒரு ஜாம்பியை ஹீரோ பார்த்தீங்கன்னா முதல்ல முடிச்சுவிட்டா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு தூண்டில் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் நான் இன்னும் சைலண்ட்டாக நிறையா போட்டு தள்ளணும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனு பார்க்க அங்கே பார்த்தீங்கன்னா மற்ற தம்பிங்க ஹீரோ அட்டாக் பண்ண வர ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்வாடை வச்சு கையில் ஒரு ஸ்விங் மாதிரி போட்டு அப்படியே எல்லா தம்பியும் பார்த்தீங்கன்னா அப்படியே அடித்து கொண்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டோரை ஓப்பன் பண்ணி வரான்.
அதுக்குள்ளே பார்த்தா ஹீரோக்கு ஒரு பயங்கரமான சாக்கு. என்னடா அப்படின்னு பார்த்தா, ஓ மை காட், இதுதான் அந்த பாப்புலர் ஜாம்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்க்க. அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 26 முடியுது. சாப்டர் 27 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் கூட ஏதோ பெருசாக நினச்சேன் கைஸ். ஆனால் அங்கே பார்த்தா ஒரு சாதாரண ஜாம்பி உச்சா போயிட்டு இருக்கு. ஹீரோ அதை பார்த்துட்டு ஜாம்பி அட்டாக் பண்ண வர, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாம்பி பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருக்கோம். ஹீரோவும் அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு நம்ம சண்டை கூட ஓடலை, அதுக்குள்ளே இது போறீங்க, இது முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்க. அதுக்கப்புறம் அந்த ஜாம்பியை பார்த்தீங்கன்னா கழுத்தில் கொட்டி முடிச்சுட்டு அங்கேருந்து வெளியே வர. ஜிம்னாசியம் சென்டரில் சர்வைவல் ரேட்டுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் கூட இங்கே எல்லாம் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்காங்க. ஒருவேளை இங்கே இருக்கவங்களோட ஆட்ரிபியூட்ஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகி அவங்க ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டரோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் நார்மல் பிளேயரால் அவங்கள கொல்ல முடியாமல் கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நடத்திட்டு வெளியே வரான். அப்போ அங்கே பார்த்தா ஒரு லேடிஸ் டாய்லெட் இருக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு அவனும் லேடிஸ் டாய்லெட்டை ஆளு பார்க்க, என்னப்பா லேடிஸ் டாய்லெட்டா உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியலையே, உள்ளே ஜாம்பியாக மாறாமல் யாராச்சும் இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்த்துட்டு உள்ளே போகலாமா வேண்டாமா, இல்லை கேர்ள்ஸ் டாய்லெட் வேறு, இல்லை மிஷனுக்காக உள்ள கேர்ள்ஸ் டாய்லெட் உள்ளனாலும் போய் தாண்டா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடான். உள்ளே போயிட்டு அப்பாக்கலைஸ் கேம் மிஷனுக்காக இதெல்லாம் பண்ணுறது சாதாரண விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அங்கே தயக்கத்தோட எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு யாராச்சும் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்க்க. அப்போ ஒரு ரூம்லேருந்து சவுண்டு வந்திருக்கும். இந்த ரூம்குள்ளேருந்து சவுண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதுக்குள்ளே 2 ஜாம்பி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோவும் ஸ்வாடை எடுத்துகிட்டு வெட்ட உள்ளே பார்த்தா 2 ஜாம்பி இருந்திருக்கும். அதுவும் லேடிஸ் டாய்லெட்டுக்குள்ளே கசம்சா பண்ணிட்டு ஹீரோவும் அதை பார்க்குறான். வீட்டிலேருந்து கோச்சிங் கிளம்பி வந்து இங்கே வந்து ஸ்பெஷல் கோச்சிங் அவங்க மாஸ்டர் கொடுக்குறாங்க போல இருக்குது. மாஸ்டர்கிட்ட ஸ்பெஷல் கோச்சிங் எடுத்துக்கிட்டு இருக்கு அந்த லேடி ஜாம்பியா. இப்போ ஹீரோவும் இதை பார்த்துட்டு என்னையா இது, இங்கே என்னையா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி, அடடா என்ன இது, இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்க்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துட்டு இருக்குன்னு அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ பார்த்தீங்கன்னா அதுங்களும் பார்த்தீங்கன்னா நீ எங்களை பார்த்ததானே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அட்டாக் பண்ண வர. கீழே இருந்த மெட்டல் இந்த கேன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது தடுக்கி அப்படியே கீழே வந்திருக்கும். ஹீரோவும் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா கழுத்துலேயே போட்டு முடிச்சு விட்ருப்போம். அதை முடிச்சு விட்டதுக்கப்புறம் ஹீரோவும் நீங்கள் போய் சொர்க்கத்தில் போயாச்சும் நிம்மதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சாமியை கும்பிட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அவன் ரிவார்டு இருந்திருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 27 முடியுது. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த செத்து போன ஜாமிகளை பார்த்தீங்கன்னா வளைச்சு ஸ்பாட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கான். அது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறா பாருங்க. ஜாம்பிக்கு பார்த்தீங்கன்னா மூளையே இல்லையா, அது இருந்துச்சுன்னா மனுஷங்க மாதிரியா, அதனால எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்குமா. அதனால இதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஆகி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறான். டேய் நீ எதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு எங்களுக்கு தெரியுண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த ஃபீமேல் ஜாம்பியை பார்த்தா நம்ம மேல் ஜாம்பியை விட ரொம்ப ஹைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துருப்பான். ஹீரோவும் நல்லா அதை பார்த்துட்டு போது புரியுது ஆத்தாடி இது அதை தானே அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஒரு விஷயம் புரிய வருது. இது என்ன பார்த்தீங்கன்னா ஹீரோட பாஸ்ட் லைஃப்பில் ஃபேமஸாக இருந்தால் ஒரு கப்பல் ஜாம்பி. இதுங்க பார்த்தீங்கன்னா இந்த ஜாம்பி கிங்கை விட அடுத்தடுத்த செகண்ட் லெவலில் இதுதான் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். ஹீரோவும் நான் இது என் கையால் அதுவும் அப்பாக்களை ஸ்டார்ட் ஆனால் தேர்ட் டேலேஸ் ஆகும் நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதில் இருக்க லூட்டெல்லாம் பார்க்குறான். அதில் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் கிறிஸ்டல்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்டல் கிடச்சிருக்கும். இது பார்த்தீங்கன்னா 2 பிரான்ச் ரேங்க் ஐட்டத்தை ஒன்றா ஃபியூஸ் பண்ணி சில்வர் ரேங்க் ஐட்டமாக மாற்றக்கூடிய ஒரு ஐட்டம் தான். ஹீரோவும் அதை பார்த்துட்டு நாட் பேட்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான்னு சொல்லிட்டு போக, அப்போ பார்த்தீங்கன்னா அவன் முன்னாடி போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் ஆகுது. சரின்னு சொல்லிட்டு அவனும் திரும்பி பார்த்துட்டு ஒரு லேடிஸ் டாய்லெட்டுக்குள்ளே போகிறான். அங்கே போயிட்டு பார்த்தா ஓ மை காட் இது நான் கிடைக்கும் நான் நினைக்கவே இல்லை, நான் ரொம்ப லக்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அங்கே ஒரு ட்ராப் இருந்திருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்கலான்னு சொல்லிட்டு போக, அது பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ஸ் ரேங்க் செஸ்ட்டு, அதாவது ஒரு பிரான்ஸ் டெஸ்ட்டு, ஆனால் அதை சில்வர் டெஸ்ட்டுக்கு ஈக்குவலானதுன்னு சொல்லிட முடியாது. பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தான ப்ரைஸ் தான். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்க அதை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆனால் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ண இன்னும் 30 செகண்ட்ஸ் ஆகும்னு சொல்லுது. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறான். சிஸ்டமும் அப்புறம் கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதை பார்க்குறான். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் ஸ்கில் கார்டு கிடச்சிருக்கும். ஹீரோவும் நல்லா சாமியை கும்பிட்டுட்டு இதுக்குள்ளே இந்த ஸ்ட்ரென்த்து இல்லாட்டி சுறுசுறுப்பு இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் நல்ல ரிவார்டாக கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்க்குறான். அது இப்போ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அதை கன்சியூம் பண்ணால் பர்மனெண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் 2 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதோட லெவல் 6 ஈஸியாகவே நீங்கள் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லியிருக்கோம். ஹீரோவும் அதை எடுத்துகிட்டு சரி இது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவனும் பார்க்குறான். அப்போ பார்த்தீங்கன்னா நான் இது ஸ்ட்ரென்த்து இல்லாட்டி சுறுசுறுப்பு இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் கொடுக்கும்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தாக பர்மனெண்ட்டாக 2 பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னால் இது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்க்குறான். அதுக்கப்புறம் என்ன அவனும் பார்த்தீங்கன்னா அதை கடிச்சு சாப்பிட அது அவனோட ஆனந்தத்தை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி விடுது. அவனுக்கு கண்ணில் பார்க்கணுமே அப்படியே அவன் முகத்தில் சந்தோஷமும் கண்ணுலேருந்து கண்ணீரே வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஹீரோவும் இது ரொம்ப சுவையாக இருக்குது, பாஸ் அப்பாக்கலிஸோட இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்க்குறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோட ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா த்ரிக்ராஃப்ட்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கார்டு மாதிரி அவனுக்கும் கிடைக்குது. அவனும் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அப்போ இந்த ஜிம்னாசியம் எனக்கு நிறையா சர்ப்ரைஸ் கொடுத்துருச்சு, நானும் இன்னமுமே நிறையா ஜாம்பிஸை கன் பண்ண காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்ப. அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 28 முடியுது. இந்த சாப்டர் இங்கே முடியுது காய்ஸ். இந்த வீடியோ கொஞ்சம் 1K ரீச் பண்ணுற கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். நிறையா பேர் பார்க்குறீங்க, ஒரு லைக் போட்டு பாருங்கள், அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 1K ரீச் பண்ணலாம். 1K ரீச் பண்ணால் நான் அடுத்தது டக்குன்னு வீடியோ போட்டுருவேன், அதனால தான் சொல்கிறேன். சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இங்கே முடியுது. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னால் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி காய்ஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பை காய்ஸ்.